மயூரின்னும் போது பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல அறிமுகம் ஆகிறது வந்து கோபாலா படத்துல தான். 7 வருஷம் தான் அவங்க வந்து சினிமா பயணமே இருந்திருக்கு. மலையாளத்துல வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. நல்ல ஒரு நட்சத்திரமா வர வேண்டியவங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு செய்தி, இரவு நேரத்துல டிஃபன் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு நான் படுக்க போறேன்னு போனவங்க ஒரு 10:30-11 மணிக்கெல்லாம் சும்மா சாதாரணமா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஏதோ ரூமுக்கு பேச போனாங்களா என்னன்னு தெரியல, தட்டும் போது திறக்கல. லெட்டர்கள்லாம் கைப்பற்றின மாதிரி போலீஸ் தகவல் சொல்லுது சார். அது எப்படி சார்? ஒரு லெட்டர் வந்து அவங்க எழுதி வச்சிருந்தாங்க தற்கொலைக்கு முன்னாடி. அந்த லெட்டர்ல அவங்க என்ன குறிப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மயூரிக்கு வந்து ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க சங்கீதா, நடிகை சங்கீதா இருக்காங்க இல்லையா, கிரிஷ் பாடகர், அவருடைய மனைவி. அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் இது வந்து சங்கீதா பதிவு பண்ணது. மயூரி சினிமாக்கு வர்றதுக்கு 1 வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சில்க் சுமிதா வந்து காலமாயிட்டாங்க. ஸோ சில்க் சுமிதாவுடைய இடத்த வந்து மயூரி நிரப்புவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் கூட அந்த காலத்தில் சினிமா வட்டாரத்தில் இருந்தது. மயூரியோட சினிமாவோட வரவேற்புன்றது தமிழக இண்டஸ்ட்ரியிலும் சரி கேரளா இண்டஸ்ட்ரியிலும் எப்படி சாதிச்சா? மயூரியை வந்து நான் நேர சந்திச்சிருக்கேன். கும்பகோணம் கோபால்னு படம் சொன்னேன் இல்லையா, முதல் படம் நடிச்சாங்கன்னு சொன்னேன்ல, அந்த படத்துல மயூரியை செலக்ட் பண்ண விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசா இருக்கும். ஒரு பேரு சென்னைக்கு வராரு மறைக்காயர். யார் இவர்? அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இருந்திருப்பவர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சினிமா துறையில் பலரோட இழப்புன்றது ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருக்கும். இவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி மயூரி என்ன சொல்லப்படும் ஒரு நடிகை பல தமிழ் சினிமாவிலையும் சரி கேரளாலையும் சரி ஒரு பிரபல நடிகையாக வலம் வந்து கொண்டு இருந்தாங்க. அவங்களோட மறைவுன்றது 15 வயதில் தொடங்கிய சினிமா வாழ்க்கைன்றது 25 வயதில் முடிகிற மாதிரி ஒரு சோகமாக முடிஞ்சிருக்கு. பலரும் மயூரியை பற்றி தெரியாமல் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இப்போ இந்த வீடியோ பேசுகிறீங்க, இன்றைக்கி அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தால் சினிமா இண்டஸ்ட்ரி ஏன் அவங்க எப்படி ஒரு வளம் வந்திருப்பாங்க போன்ற பல தகவல்கள் பேச இருக்கும் சார். மயூரியோட கலைப்பயணம்ன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கோபாலா படத்தில் நடித்த மயூரின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோபாலா படத்தில் தான் முதல்ல அறிமுகம் ஆகிறாங்க. அவங்க வந்து பிறந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில். அவங்க அப்பா பேர் குமார், அம்மா வந்து சாந்தி. அவங்க எல்லாமே ஃபேமிலியோட ஒரு அண்ணன் இருக்கார் மயூரிக்கு. கல்கட்டாவில் தான் வந்து செட்டில் ஆயிருந்தாங்க ஆரம்பத்தில் பிறந்த காலகட்டங்களில். அதுக்கப்புறம் பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகி பெங்களூரில் படிப்பு படித்தாங்க. அதாவது ஸ்கூல்லாம் வந்து பெங்களூரில் தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே லேண்டி ஆண்டாள் ஸ்கூலுன்னு இருக்குது சென்னையில், ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 8th-லேருந்து 10th 12th அது வரைக்கும் அங்கே படித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எத்ராஜ் காலேஜில் வந்து பிகாம் காமர்ஸ் வந்து படித்து டிகிரி வாங்கியிருக்காங்க மயூரி. ஸோ மயூரி அப்படின்னும் போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் பெண். அவங்க கல்கட்டாவில் பிறந்ததுனால வந்து அவங்க வேறு ஏதோ மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு நினைக்க வேண்டாம். தாம்பரம் தான் அவங்களுடைய பூர்வீகம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மயூரி வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாமே வந்து அண்ணா நகரில் இருக்காங்க. இன்னமும் அவங்களாம் அங்கே தான் இருக்காங்க, சொந்த வீடெல்லாம் இருக்குது. ஸோ மயூரின்னும் போது பார்த்திங்கன்னா அவங்க முதல்ல அறிமுகம் ஆகிறது வந்து கோபாலா படத்தில் தான். அந்த படத்தில் அவங்க மயூரியோட உண்மையான பேர் வந்து ஷாலினி பேர். அது படத்துக்காண்டி பார்த்திங்கன்னா மயூரின்னு பேர் மாற்றம் பண்ணி அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு சில படங்களில் வந்து தமிழில் இப்போ நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மலையாளத்துலேருந்து மயூரிக்கு வந்து வாய்ப்பு வருது. மலையாள படங்கள் நடிக்கலாம் அப்படின்னு அங்கே போகிறாங்க. அங்கேயுமே வந்து மயூரிங்கிற பேரில் தான் வந்து நடிக்கிறாங்க. அது சினிமாக்காண்டி மாற்றப்பட்ட பேர். எத்தனை வயசுல சார் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க? அவங்க சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசில் சினிமாவுக்கு வராங்க. 10th படிக்கும் போதே சினிமாவுக்கு வராங்க. இப்போ 22 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மரணிச்சிடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. ரொம்ப அதிர்ச்சி. 7 வருஷம்தான் அவங்க வந்து சினிமா பயணமே இருந்திருக்கு. நல்ல பிரபலமான நடிகையாக பேசப்பட்டாங்க. மலையாளத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. மயூரி வந்து முதல்ல வந்து ஒரு படம் நடிக்கிறாங்க, அது சம்மர் இன் பெத்லஹம் அப்படின்ற மலையாள படம். யூடியூப்லாம் இருக்குது. இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 1998 தான் கோபாலன் நடித்தாங்க. அதுக்கப்புறம் அதே வருடத்தில் பார்த்தீங்கன்னா சம்மர் இன் பெத்லஹம் மலையாள படம் நடித்தாங்க. அது ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப பிரமாதமாக அந்த படம் ஓடிச்சு. ரொம்ப பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் மயூரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கொஞ்சம் அவங்களுடைய கண்ணு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கண்ணு ரொம்ப கவர்ச்சியான கண்களாக இருக்கும். கொஞ்சம் ஒரு விரிந்த கண்கள், கவர்ச்சியான கண்களாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து மயூரி சினிமாவுக்கு வர்றதுக்கு 1 வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சில்க் சுமிதா வந்து காலமாயிட்டாங்க. ஸோ சில்க் சுமிதாவுடைய இடத்த வந்து மயூரி நிரப்புவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் கூட அந்த காலத்தில் சினிமா வட்டாரத்தில் இருந்தது. 2வது ஒரு மலையாள படம் மயூரி நடிக்கிறாங்க.
நடித்தாங்க. அந்த படத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆகாச கங்கா. அது வந்து ஒரு பேய் படம். அது வந்து ஹாரர் படம். பயங்கரமாக வந்து மயூரி வந்து ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க, பேயா நடிச்சிருப்பாங்க. அவங்க கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் கூட யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன், மலையாள படம். அதில் வந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக பேசப்பட்டது. அது பயங்கரமான ஹிட் படம். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேய் படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அந்த மயூரி வந்து அதில் வந்து நடிச்சிருந்த அந்த பேயா நடிச்சிருந்த அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்களா, அது மிக பிரமாதமாக இருக்கும். எக்ஸலண்ட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கண்ணு தான் அப்படி டக்கு டக்குன்னு விரிகிற ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய பேர் எடுத்து கொடுத்துச்சு. கங்காங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. கங்கா, அது வந்து ஆகாச கங்கா அப்படிங்கிறது அதோட படத்தினுடைய பேர். அதோட கங்காங்கிற கதாபாத்திரத்தை தான் மயூரி இது நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சந்திரமுகின்னு ஒரு படம் வந்துச்சு, ரஜினிகாந்த் நடித்த படம். ஜோதிகா நடிச்சிருந்தாங்களே, ஜோதிகாவுடைய கேரக்டருக்கு வந்து கங்கான்னு பேர் வச்சிருப்பாங்க. அது காரணம் என்னன்னா, அந்த படம் அவ்வளோ ஹிட். அங்கே கங்காங்கிற கேரக்டர் வந்து அங்கே ஹிட்டு. இன்னும் சொல்ல போனால் இப்போ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் போய் மயூரி அப்படின்னு சொல்கிறதோட கங்கான்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆகாச கங்கா வந்து அவ்வளோ பாப்புலர் ஆச்சு. ஸோ அந்த தாக்கத்தில் தான் வந்து சந்திரமுகியில் ஜோதிகாக்கே பேர் வச்சாங்க கங்கான்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தது. நிறையா மலையாள படத்தில் வந்து தொடர்ந்து நடித்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேம் பூசாரின்னு ஒரு படம் நடித்தாங்க. அப்புறம் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த நேரங்களில் வந்து மயூரிக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க சிம்போட நடித்தாங்க. சிம்போட என்ன படம் நடித்தாங்கன்னா மன்மதன் படம் நடித்தாங்க. ஒரு நெகட்டிவ் ஷேடு. அதில் மன்மதன் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அந்த பெண்களை வந்து இது பண்ணிட்டு கொள்ளுவார் இல்லையா, அதில் வந்து ஒரு கேரக்டரில் வந்து மயூரி நடிச்சிருந்தாங்க. அதே காலகட்டத்தில் வந்து புதுக்கோட்டையில் சரவணன், அது வந்து தனுஷ் படம். அதில் வந்து மயூரி வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. விசில்ன்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. கனா கண்டேன் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஏய் படத்தில் மயூரியை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வடிவேலோட ஜோடி போட்டு நடிச்சிருந்தாங்க மயூரி. அது வந்து அந்த கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டது. அது ரொம்ப பிரபலமானது. இந்த மாதிரி ஏன்னா 7BG ரெயின்போ காலனி, அதில் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடித்தாங்க. சொல்கிற வரிசை படங்கள்லாம் பாருங்களேன், எல்லாமே வந்து நல்ல ஹிட் படங்கள், நல்ல பேசப்பட்ட படங்கள். மயூரிக்குன்னு ஒரு பெரிய பேர் இருந்தது. நல்ல ஒரு நட்சத்திரமாக வர வேண்டியவங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து ஒரு செய்தி, ஒரு இரவு நேரத்தில் வந்து ஒரு 11 மணின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வருடம் வந்து 2005 ஜூன் மாதம் 16ஆம் தேதி வந்து ஒரு தகவல் வந்து பரவுச்சு. இரவு நேரத்திலே பரவுச்சு. சினிமா வட்டாரத்தில் மயூரி வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அண்ணா நகர் வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. அதாவது அடுத்த நாள் காலையில் தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்திலே வந்துச்சு, மயூரி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ முதல் பக்கத்தில் வந்துன்னா அவங்க அப்போ பேசக்கூடிய ஒரு நடிகையாக வளம் வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், மயூரி வந்து அன்னைக்கு அவங்க 7 வருடத்தில் காலம் ஆயிட்டாங்க. ஒருவேளை அவங்க வந்து காலம் ஆகலை அப்படின்னா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பிரபலமான நடிகையாக வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நடிப்பெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அட்ராக்ஷன், அதாவது ஒரு சில பேருக்குமே கிட்ட பார்த்தீங்கன்னா சில அட்ராக்ஷன் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மோனிஷான்னு ஒரு நடிகை பற்றி பேசணும். அவங்க இப்படி தான், அவங்க வந்து விபத்தில் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க 16 வயசில் வந்து 22 வயசில் மறைஞ்சிட்டாங்க. இவங்க 15 வயசில் வந்து 25 வயசில் மறைஞ்சிட்டாங்க. இன்னொரு நடிகை பற்றி கூட நம்ம பேசியிருக்கோம், பிரதீக்ஷா அப்படின்னு ஒரு நடிகை பற்றி பேசியிருக்கோம். அவங்களுமே ரொம்ப சின்ன வயசு, 23 வயசில் வந்து அவங்க வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க மரணம் வந்து மர்ம மரணமாகவே இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரிசையில் பார்த்தீங்கன்னா மயூரி இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா ஒரு நல்ல நடிகையாக இருந்திருப்பாங்க, நல்ல பேசப்படக்கூடிய நடிகையாக இருந்திருப்பாங்க. நான் உண்மையிலுமே டேலண்டான ஆர்டிஸ்ட் அவங்க. ஆனால் வந்து துரதிருஷ்டவசமாக காலமாயிட்டாங்க. ஓகே சார், நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க சிலுக்கு அவங்க இறந்த அடுத்த வருடம் இவங்க அந்த மாதிரி வந்தாங்க ஃபீல்டில். அப்போ வந்து இவங்களையும் கேரளாவில் வந்து சிலுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. நிறைய பேர் சிலுக்குனாலே ஒரு தவறான இது அந்த, ஆனால் சிலுக்கோட உண்மை, அவங்க கூட பழகினவங்க சொன்னதெல்லாம் கேட்டால் அவங்க இவ்வளோ மென்மையானவங்களா. மயூரியை பற்றியும் வர தகவல்களும் அந்த மாதிரி தான் இருக்குது சார். அவங்களுடைய இறப்புக்கான காரணம், இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க, அதுக்கான காரணங்கள் என்ன சார்? இறப்புக்கான காரணங்கள்னு எதுவுமே வந்து ஊர்ஜிதப்படுத்தலை. அவங்க குடும்பத்தார் வந்து எதுவுமே ஊர்ஜிதப்படுத்தலை. மயூரி வந்து அன்னைக்கு அந்த மரணிக்கிற அன்னைக்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு இரவு நேரம் ஒரு 7:30 8 மணிக்கெலாம் டிஃபன் சாப்பிட்ருக்காங்க. அவங்க அம்மா அப்பா எல்லோரும் இருந்திருக்காங்க. அண்ணன் மட்டும் வந்து அந்த நேரத்தில் யூஎஸில் இருந்திருக்காரு. இரவு நேரத்தில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்போ ரூமுக்கு நான் படுக்க போகிறேன்னு போனவங்க ஒரு 10:30 11 மணிக்கெலாம் சும்மா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இப்போ ஏதோ ரூமுக்கு பேச போனாங்களா என்னன்னு தெரியல, தட்டும் போது திறக்கலை. திருப்பி தட்டியிருக்காங்க, திறக்கல. கதவு திறக்கப்படாமல் இருந்திருக்கு. என்னடா கதவு திறக்கவே இல்லை, என்னாச்சு, தூங்குறாளா அசந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா கதவை தட்டியிருக்காங்க, கதவு திறக்கவே இல்லை. அப்படின்னும் போது சந்தேகப்பட்டு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக பார்த்துருக்காங்க. அது அண்ணா நகரில் தனி வீடு. ஜன்னல் வழியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க.
பயங்கர ஷாக். அவங்க அம்மாக்கு அப்பாக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. பதறி அடிச்சுட்டு வந்து கதவு பக்கத்தில் உள்ளவங்கலாம் கூப்பிட்டு வந்து உடைச்சிருக்காங்க. அப்புறம் போலீஸ்க்கு உடனே தகவல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, உடனே தகவல் சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்திருக்கு. பாடியை வந்து கைப்பற்றி பார்த்தீங்கன்னா அந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு. அவங்க அண்ணன் அமெரிக்காவில் இருந்ததுனால அவர் வரதுக்கு ஒரு நாள் தாமதமாக இருக்குது. அங்கே தான் மார்ச்சுரியில் வந்து ஒரு நாள் வச்சுருந்து அப்புறம் வந்து அவங்க வீட்டில் கொண்டு வந்து இறுதி காரியங்கள்லாம் நடத்தினாங்க. ஆனால் வந்து மயூரி என்ன காரணத்தினால இறந்து போனாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து யாருக்குமே தெரியல. அவங்க குடும்பத்தாரும் சரியான காரணங்கள் எதுவுமே அவங்க சொல்லவும் இல்லை. பல காரணங்கள் சொல்லப்பட்டது அந்த காலகட்டத்தில். மயூரி காலமாயிட்டாங்க, அதுவும் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னும் போது, தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா பொதுவாக என்ன காரணத்தினால இப்படி இறந்துட்டாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து காதல் தோல்வின்னு சொன்னாங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா விரக்தின்னு சொன்னாங்க, பட வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்து எப்படின்னா வயிற்றில் வந்து புற்றுநோய் இருந்தது, கடுமையான வயிற்று வலியில் அவதிப்பட்டுட்டு வந்தாங்க. அதனால தான் அவங்களால வந்து அது தொடர்ந்து அந்த வயிற்று வலி தாங்க முடியாமல் தான் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு செய்திகள் இருந்தது. அவங்க குடும்பத்தார் இது எதையுமே உறுதிப்படுத்தலை. என்ன காரணங்கிறது இது வரைக்கும் தெரியாது. ஆனால் அது ஒரு தற்கொலை மரணம் தான். அதாவது ரொம்ப ஒரு ஒரு மாதிரியான விபரீதமான ஒரு முடிவு தான் அது. ஆனால் இது லெட்டர்கள்லாம் கைப்பற்றின மாதிரி போலீஸ் தகவல்லாம் சொல்லுது சார், அது எப்படி சார்? ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஒரு லெட்ரு வந்து அவங்க எழுதி வச்சுருந்தாங்க தற்கொலைக்கு முன்னாடி. அந்த லெட்டரில் அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, என் மரணத்துக்கு யாருக்கும் பங்கு கிடையாது, நான் வந்து வாழ பிடிக்கல, எனக்கு வாழ விருப்பம் இல்லை, வாழ்க்கை மேலே பெருசாக ஈடுபாடு இல்லாதனால தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் எழுதியிருந்தாங்க. அது வேற ஒன்றுமே அந்த லெட்டரில் இல்லை. அவங்க குடும்பத்தார்ட்ட விசாரிக்கும் போது கூட வந்து என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு தெரில. போலீஸ் விசாரணையில் அது தற்கொலைன்னு சொல்லி அதோடு அது முடிஞ்சு போச்சு. அது பெருசாக அந்த நேரத்தில் பேசினாங்க. பத்திரிகைகள்லாம் அன்றைக்கெலாம் ஊடகங்கள் தான், அச்சு ஊடகங்கள் தான். இன்றைக்கெலாம் யூடியூப்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப பிரபலமாக பேசியிருப்பாங்க. அன்றைக்கே வந்து பிரபலமாக பேசினாங்க. அதை அப்படியே வந்து கடந்துட்டாங்க. இன்றைக்கி 2005 நடந்த சம்பவம் இன்னைக்கு 2026 நடக்கும் இருக்கும். 21 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த காரணங்கள் இது வரைக்கும் என்னன்னு யாருக்குமே தெரில. லெட்டரில் இது மட்டும்தான் இருந்தது. ஓகே சார், இப்போ வந்து சிலுக்கு அவர்களை பற்றி நிறைய தகவல்கள் வரும்போது அவங்க வந்து செட்டில் இருக்க லைட்மேன் அசிஸ்டண்ட்டு எல்லாருக்கிட்டையும் போய் பேசுவாங்க, ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க அப்படின்னு அவங்கள பற்றி பல தகவல் வரும். அதுக்கு முரணாக வேறு தகவல்கள் வரும். ஆனால் மயூரியை பற்றி பல பேர் பல தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி கேரக்டர், அவங்கள பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் சொல்லுங்கள் சார். மயூரிக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க சங்கீதா, நடிகை சங்கீதா இருக்காங்க இல்லையா, கிறிஷ் பாடகர், அவருடைய மனைவி. அவங்களும் மயூரியும் சேர்ந்து, நான் சொன்னேன்ல சம்மர் இன் பெத்லஹம்னு ஒரு படம் மலையாள படத்தில் முதல் படம் நடித்தாங்களே, அந்த படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ சேர்ந்து நடிக்கும் போது 2 பேருக்கும் ஒரே ரூம், அதாவது வெளியூர்லாம் படப்பிடிப்பு நடத்துனாங்கன்னா ஒரே ரூம் கொடுப்பாங்க சில நேரத்தில், அந்த மாதிரி ஒரே ரூம் கொடுத்துருக்காங்க. அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க சில விஷயங்களை மயூரியோடைய மரணத்துக்கு அப்புறம். அதில் அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெடிபேர், அந்த டெடிபேர் பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மைகள் வந்து சின்ன சைஸு, அதுக்கப்புறம் பெரிய சைஸு இதெல்லாமே அவங்க ரூமில் வந்து அவங்க வந்து லக்கேஜோடு அதை கொண்டு வந்து ரூமில் வச்சுக்கிட்டு ஷூட்டிங் முடிஞ்சு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பெட்டில் உட்காந்துட்டு அந்த டெடிபேரோட விளையாண்டுட்டு இருப்பாங்களாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த படம் நடிக்கும்போது அவங்களுக்கு 15-16 வயசு தான், சின்ன பிள்ளை தான் வச்சுக்கோங்களேன். டெடிபேரோட விளையாண்டுட்டு இருப்பாங்களாம். அவங்க சங்கீதாவே கேட்டிருக்காங்க. சங்கீதாவுக்கு எனக்கு தெரிஞ்சு மயூரியோட ஒரு 4 வயசு என்னமோ தான் பெரியவங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன மயூரி இப்படி வந்து டெடிபேரோட விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குழந்தைத்தனமான ஒரு பிஹேவியர் தான் வந்து மயூரிட்ட இருந்திருக்கு. ஸ்க்ரீனில் வந்து நடிக்கும் போது பர்ஃபார்மன்ஸு அது வேற, ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான பெண் மயூரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா, அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் இது வந்து சங்கீதா பதிவு பண்ணது முற்றிலும் வேறுபட்டது. வளைந்து கொடுப்பவர்களுக்கு தான் அதை சரியாக எப்படி கையாளணும்னு தெரியும். ஆனால் அதை வளைஞ்சு கொடுக்கறதுக்கோ அதை சரியாக கையாளுறதுக்கோ அந்த பக்குவம் வந்து மயூரிட்ட இல்லை. அதே நேரத்தில் வந்து தான் நேசிக்கிறவங்க வந்து தன்னை விட்டு விலகி போகிறாங்கங்கிறத அந்த இதை வந்து தாங்கிக்க வந்து மயூரியால் முடியாது. அந்த அளவுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப பலகீனமான மனசு, ரொம்ப குழந்தைத்தனமான மனசு, ரொம்ப வெகுளி பெண் அப்படின்றத அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க மரணத்துக்கு அப்புறம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மயூரி வந்து ரொம்ப பிரியமாக பழகியிருக்காங்க, நல்ல பாசமாக வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட வந்து பழகியிருக்காங்க. நடிகர் கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, மகேஷ் பாபுவோட அப்பா, அவர்லாம் வந்து அப்போ சென்னையில் தான் இருந்தார். மகேஷ் பாபுலாம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப சின்ன பையனாக இருப்பார். நம்ம பேசுகிற இந்த காலகட்டத்தில் அவருடைய அக்கா, மகேஷ் பாபுவோட அக்கா பேர் வந்து மஞ்சு.
மஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா படங்கள்லாம் கூட தயாரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட இவங்க நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காங்க. பல இடங்களுக்கு ஒன்றா ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறது, இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு நட்போடு இருந்திருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரவி சாஸ்திரின்னு கிரிக்கெட் பிளேயர் இருக்கார்ல, அவர் வந்து இப்படி மயூரியோட குடும்ப நண்பராக இருந்திருக்காரு. ஸோ நிறைய பேரோட நல்லா பழகக்கூடிய, யதார்த்தமா பழகக்கூடிய, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பேர் பழகுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் மயூரி. ரொம்ப யதார்த்தமா பழகக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனா திடீர்னு இப்படி ஒரு முடிவு, அது 22 வயசுல எடுத்த அந்த முடிவு பல பேர் அவங்க நெருங்கி பழகினவங்களுக்கு பெரிய ஷாக்கா இருந்திருக்கு. ஓகே சார், மயூரியோட சினிமாவோட வரவேற்புன்றது தமிழக இண்டஸ்ட்ரியிலையும் சரி, கேரளா இண்டஸ்ட்ரியிலையும் எப்படி சார் இருந்துச்சு? அந்த டைமில் அவங்க வந்து சினிமாவுக்கு வரும்போது அவங்களோட வரவேற்பு, அவங்கள பற்றி பேசுனதெல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மயூரியை வந்து நான் நேர சந்திச்சிருக்கேன். கும்பகோணம் கோபால்னு படம் சொன்னேன் இல்லையா, முதல் படம் நடித்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த படத்தில் மயூரியை செலக்ட் பண்ண விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும். அது எப்படின்னா, அந்த நேரத்தில் நிறைய பேர் அந்த படத்துக்கு புதுமுகங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மயூரியோட ஃபோட்டோ வந்து டேரக்டர் கேஆர் தான் அந்த படத்துக்கு டேரக்டர். எப்படி வந்து நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன்னா, கேஆர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து காதல் ரோஜா படம் நாங்கள் பண்ணோம், அதுக்கு அவர் தான் டேரக்டர். ஸோ அது ஒரே நேரத்தில் நடந்துச்சு, பேரலாக நடந்துச்சு, இதுவும் நடந்துச்சு அதுவும் நடந்துச்சு. ஸோ அப்போ ஒரு தடவை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன் நான் கேஆர் சாரை பார்க்கறதுக்கு. அப்போ மயூரி வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கிற உதவியாளர்கள் யார் உதவியாளர்னா ஜனநாதன், அப்புறம் இந்த மொட்டை சிவா கெட்ட சிவான் படம் எடுத்தார்ல அவர், அப்புறம் ஞானம்னு ஒருத்தர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் இருக்கார் இல்லையா, நம்ம கவிஞர் அவர்கள், அவரோட மகன் அண்ணாதுரைன்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் இருந்தாங்க அந்த படத்தில், கும்பகோணம் கோபால் படத்தில். ஸோ இவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, இது வந்து புதுமுகம், இவங்க வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் மயூரின்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களை நான் பார்த்தேன் அந்த நேரத்தில். அவர் ரொம்ப, அதான் சொன்னேன்ல, அப்போ ரொம்ப சின்ன வயசு, அந்த படம் நடிக்கும்போது அவங்களுக்கு 15 வயசு தான் நினைக்கிறேன். ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு, அவங்களுடைய முகம் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு, கண்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அன்னைக்கே வந்து பேசினாங்க, சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மயூரி வந்து சில்க் சுமிதாவோடைய இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய கண்கள் வந்து ரொம்ப குறிப்பாக, நமக்கு ஏன் திருப்பி திருப்பி கண்ணை சொல்றோம் அப்படின்னா, கண்ணில் ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு, வசீகரம் இருந்துச்சு. கரெக்டாக சொன்னீங்க. அதை நான் அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நேராக கூட நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன்ல, நிறைய வரிசையான படங்கள் சொன்னேன்ல, நடிக்க ஆரம்பிச்சாங்க. நல்ல ஒரு நடிகையாக வருவாங்கன்னு பேசப்பட்டாங்க. நிறைய படங்கள் ஆஃபர்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் என்னமோ, அதான் சொல்கிறேன்ல, சில பேர் அவங்களுடைய லைஃபு அது எப்படி முடியும், எப்படி ஆரம்பிச்சதுன்னே சொல்ல முடியாது. ஷோபா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகை, அவங்கெல்லாம் பெருசாக பேசப்பட்டாங்க. ஷோபா நடிகை வந்து அவங்க அற்புதமான நடிகை. அவங்க பசி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடிப்பெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. படாபட் ஜெயலட்சுமி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. இப்படி அதிர்ச்சியான சில தகவல்கள் வந்து அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு. நம்ம அதை தவிர்க்க முடியல. அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப பெரிய உயரத்துக்கு வருவாங்கன்னு பேசப்பட்டவங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மயூரியும் வந்து ஒரு அந்த இடத்த அடைவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் காலம் அது வேற மாதிரி முடிவு எழுதிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், நல்லா வளர்ந்து வர சமயத்தில் இந்த மாதிரின்றது அவங்களுக்குள்ளே என்ன இருந்துச்சோன்றது அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மயூரியை பற்றி பேசுகிறதே நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சந்தித்து அதெல்லாம் சொன்னப்போ ஓகே, ஒரு பெரிய ஹீரோயினியாக ஒருத்தவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை கலக்க வேண்டியவங்க ஒரு சிறு வயசில் மரணம்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா தான் இருந்துச்சு. ஓகே சார், நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.